ஃப்ரெண்ட்ஸ், இது வின்டர் ஸ்பெஷல். வின்டரில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்ச ஒரு அற்புதமான வடை. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை பட்டாணி சீசன் ஆனதுனால ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. எங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னாக்கா என்ன 100 ரூபாய்க்கு 6 கேஜி 8 கேஜி நெட்டுன்னு விற்றுட்டு வருவாங்க. அதனால் நான் வந்து 100 ரூபாய்க்கு 8 கேஜி வாங்கினேன். ஸோ அதை வந்து உரித்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், மல்லிச்செடி, கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பச்சை பட்டாணியை வந்து இப்படி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு வடைங்கள்லாம் செய்கிறாப்புல. சேம் டைம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதில் போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இது கறி வடை மாதிரி இருக்கும். இப்போவே இது அப்படியே சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். என்னன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் அதை நிதானமாக வேக விடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வின்டர் ஸ்பெஷல், வின்டர் சீசனில் கிடைக்கிற ஒரு பச்சை பட்டாணி வச்சு செஞ்ச ஒரு வின்டர் ஸ்பெஷல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.